ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் விஜயலட்சுமி அம்மா சமையலில் ஒரு டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான எறா தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ எறா தொக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சது தான். ஸோ நம்ம மட்டன் சிக்கனை விட நம்ம சீ ஃபுட்டில் தான் வந்து நல்ல சத்தெல்லாம் நிறையா இருக்குதுங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு எறா வாங்கியிருக்கேங்க. ஸோ அந்த எறாவை இதே மாதிரி நான் காட்டியிருக்க மாதிரியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கடல் சைட்லேருந்து வாங்குறனால அந்த ப்ரானில் சின்ன சின்ன மண் நிறையா இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் நல்லா 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி குடலை மட்டும் முக்கியமாக அதை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் 4-5 கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க நம்ம எறா க்ளீன் பண்ணுற ப்ராசஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தேவையான சோம்பு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் 3 வெங்காயம், 3 தக்காளிங்க. 3 வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் கடாயில் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு இதிலேயே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கிடும். எறா தொக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அப்போ தாங்க உங்களுக்கு நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா இதை நீங்கள் சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திலையும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், தோசை எல்லாத்துக்குமே நல்லா அந்த கிரேவி மாதிரி வரும். அப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் வீட்லேயே கிரைண்ட் பண்ணியிருந்தாலும் ஓகே. அது உங்களுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது நான் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, சின்ன சின்ன பீஸாக. அதை கட் பண்ணி இதே மாதிரியே போட்டுருங்க, கடாயில் போட்டு வதக்குங்க. நீங்கள் வந்து மிக்சியில் கொஞ்சம் கல் மாதிரி இருக்குன்னா நீங்கள் மிக்சியில் கூட நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டையும் நீங்கள் வெங்காயத்தோடையே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளுங்க, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த டைமில் கொஞ்சம் உப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே அப்படியே கடாயில் அப்படியே நல்லா நம்ம பண்ண அந்த எண்ணெய் உங்களுக்கு மேலே பிரிஞ்சு வருங்க. பிரிஞ்சு வந்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அப்படியே உடஞ்சிராமல் இருக்கிறதுக்காக குழம்புல போடும் போது நீங்கள் கொஞ்சம் வெள்ளை சுகரை ஆட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எறா தொக்கு ரெடிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.